டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். காத்திருந்து தூக்கும் கொக்கு போல கழுகு பட நடிகர் கிருஷ்ணாவுக்கு போலீஸ் வலை விரித்து சிக்க வைத்தது எப்படி என்ற சுவாரஸ்ய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. போதைப்பொருள் வழக்கில் முதலில் சிக்கிய அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், ஸ்ரீகிருஷ்ணா இருவரையும் காவல்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தது. முதலில் ஸ்ரீகாந்தை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் பின்னர் ஸ்ரீகிருஷ்ணாவை கைது செய்யும் பணியில் இறங்கினர். ஸ்ரீகிருஷ்ணாவை தேடி வீட்டுக்கு சென்றபோது அவர் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீகிருஷ்ணாவிற்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைத்தது போலீஸ். முதல் நாள் போலீஸ் சம்மன் அனுப்பிய நிலையில் மறுநாளே தனது வழக்கறிஞரோடு 1000 விளக்கு காவல் நிலையத்தில் சரணடைந்தார் ஸ்ரீகிருஷ்ணா. முதலில் ஸ்ரீகிருஷ்ணாவை அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை நடத்தியது காவல்துறை. அதில் பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் நில் என வந்திருக்கிறது. இதனை பார்த்து குழப்பமான போலீசார் அடுத்த கட்டமாக விசாரணையை தொடங்கினர். விசாரணை ஒரு பக்கம் நடக்கும் போதே இன்னொரு பக்கம் ஸ்ரீகிருஷ்ணா வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் ஒரு பிசிறு தடயம் கூட கிடைக்காத நிலையில் போலீசாருக்கு சவால் ஏற்பட்டது. போதாக்குறைக்கு ஸ்ரீகாந்திடம் பேசிய கிருஷ்ணா தாம் இல்லை என நான் அவன் இல்லை பாணியில் மாறி மாறி பேசிய ஸ்ரீகிருஷ்ணா சம்பந்தமே இல்லாமல் 7G ரெயின்போ காலனி படத்தில் நடித்த ரவி கிருஷ்ணாவை கோர்த்துவிட முயன்றதாக சொல்லப்பட்டது. போலீஸை முட்டாளாக்க நினைத்து ஸ்ரீகிருஷ்ணா முரண்டு பிடிக்க போலீசார் வேறொரு ரூட்டில் இறங்கினர். அதுதான் 2 மாதங்களுக்கு முன்பாக பதிவு செய்த வாட்ஸ்அப் குறும் செய்தி ரெக்கார்ட். 2 மாதங்களுக்கு முன்பாக கெவின் என்பவன் வேறொரு போதைப்பொருள் வழக்கில் கைதான நிலையில் போலீசார் கஸ்டடியில் இருந்த கெவினை அடிக்கடி ஸ்ரீகிருஷ்ணா தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார். கெவினின் செல்போன் எண்ணுக்கு கொக்கைன் மற்றும் போதையை கொடுக்கும் பில்ஸ் கேட்டு ஸ்ரீகிருஷ்ணா அனுப்பிய குறும் செய்திகளை 2 மாதங்களுக்கு முன்பே ரெக்கார்ட் போட்டு வைத்திருந்த போலீசார் சரியான நேரத்திற்காக கொக்கு போல காத்திருந்தனர். 24 மணி நேரத்தை தாண்டி விசாரணை நடத்தியும் ஸ்ரீகிருஷ்ணாவின் வாயில் இருந்து எந்த உண்மையும் வெளிவராத நிலையில் மறுநாள் காலையில் கிருஷ்ணாவுக்கு சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்க கெவினை நேரில் அழைத்து வந்தது காவல்துறை. போலீசின் பிடியில் கெவினை பார்த்ததும் கிருஷ்ணாவின் முகமே வியர்த்து கொட்டி இருக்கிறது. தன்னிடம் போதைப்பொருள் வாங்கியது, போதைப் பொருளுக்கு பணம் அனுப்பியது என ஸ்ரீகிருஷ்ணாவின் போதை லீலைகள் அனைத்தும் கெவினின் வாயில் இருந்து அருவி போல கொட்ட வேறு வழியில்லாமல் கிருஷ்ணாவும் உண்மையை ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணாவின் 2வது மனைவி மருத்துவர் என்ற நிலையில் மனைவிக்கு கூட தெரியாத அளவுக்கு போதைப்பொருள் பயன்படுத்தி வந்தது தெரிய வந்திருக்கிறது. மேலும் யாருக்கும் சந்தேகம் வராதபடி ஒவ்வொரு முறையும் போதைப் பொருளை வாங்கும் போது மேனேஜரின் டிரைவரின் செல்போனையே பயன்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. தனது செல்போனை பயன்படுத்தினால் தெரிந்துவிடும் என்பதற்காக டிரைவரின் செல்போனை வாங்கித்தான் கொக்கைன் டீலரோடு ஸ்ரீகிருஷ்ணா தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு ஸ்ரீகிருஷ்ணாவின் நண்பர்கள் 5 பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது காவல்துறை. இந்த 5 பேரும் ஸ்ரீகிருஷ்ணாவுடன் அடிக்கடி பேசி வந்தவர்கள் என்ற நிலையில் அவர்களுக்கும் போதைப்பொருள் விவகாரத்தில் சம்பந்தம் இருக்கிறதா என விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் 5 பேருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தவும் காவல்துறை முடிவு செய்திருக்கிறது. கொக்கைன் மட்டுமல்லாது ஓஜி, கஞ்சா, போதை மாத்திரைகள் என பெங்களூருவில் இருந்து வாங்கி வரும் கெவின் போதைப்பொருள் சப்ளையில் முக்கிய புள்ளியாக இருந்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணா மூலமாக முக்கிய சப்ளையரான கெவினும் சிக்கி இருக்கிறார். ட்ரக் டீலரான கெவின் இன்னும் பல முக்கிய பிரமுகர்களுக்கு சப்ளையராக இருந்திருக்கிறான் என கூறப்படுகிறது. கெவினின் கஸ்டமர் லிஸ்டில் அரசியல் பிரமுகர்கள், திரைப்பிரபலங்களும் இருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிப்பதால் விசாரணை தீவிரமாக இருக்கிறது. விசாரணையின் முடிவில் இன்னும் பல முக்கிய பிரபலங்கள் சிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.